அது வரதேவ தஜாகதிதான் நிகமை கமலாதரிதான் ந பரம் கலஜே. பகவான் இவ்வளவு நாளா சுவாமியோடைய நேற்று க்ஷமாபண கேட்டா, எந்த ஒரு காரியம் பண்ணாலும் இந்த கிருஷ்ணார்ப்பணம்னு சுவாமிகிட்டே விட்டுற வழக்கம். ஏன் அப்படின்னா சுவாமி அந்த தப்பெல்லாம் பொறுத்து நாம் இனிமேல் தப்பு பண்ணாமல் இருக்கிறதுக்கும் பகவான் தப்பு பண்ணுறாராம். அது மாதிரி இன்றைய பாசுரம் சிற்றஞ்சிறுகாலே இதுதான் என்றைக்கும் திருவாராதனமும் ஒரு பகவான் ஆச்சுன்னா இதை தினமும் சொல்கிறது. ஏன் அப்படின்னா இது மாதிரி வாய்ப்பு தினமுமே எனக்கு வேணும் அப்படிங்கிறது. ஏன் அப்படின்னா இந்த 24 மணி நேரத்தில் இந்த ஒரு அரை மணி நேரம் தான் இது ரொம்ப விசேஷமான சமயம்னு பகவானை போய் பிரார்த்தனை பண்ணுறதான். சிற்றஞ்சிறுகாலே வந்துன்னை சேவித்து உன் பொற்றாமரை. எதுக்காக நான் வரேன் அப்படின்னா பகவானுடைய அந்த தாமரை இருக்கே, அந்த தாமரை கீழே தாமரை பூ மேலே பகவானுடைய கையில் தாமரை கொடுத்து வச்சுட்டு இருப்பார். அதே மாதிரி தாமரை மேலே தான் பகவான் நின்றுட்டு இருப்பாங்க. அந்த திருவடி இருக்கு பாருங்க, அந்த திருவடியோடைய விசேஷத்தை அந்த கைங்கரியம் எப்போவுமே எனக்கு கிடைக்கணும். அதே மாதிரி உன் குலத்தில் பிறந்து, உன் குலத்தில் பிறந்துன்னா பகவானுடைய குலம் என்ன அப்படின்னா சுவாமிக்கும் குலம் கோத்திரம்லாம் உண்டா அப்படின்னா அப்படி கிடையாது. எப்பவுமே என்னை ஒதுக்கிறாதேன்னு. இதே மாதிரி எத்தனை பிறவி இருந்தாலும் ஆதிசங்கரர் புனரபி ஜனனம் புனரபி மரணம்ங்கிற அதாவது மீண்டும் மீண்டும் பிறந்துட்டு இருக்கோம். இந்த மீண்டும் பிறக்கிற அந்த தன்மையை போக்கிக்கிறதுக்காக தான் வழிபாடு, தர்மம், அறநெறி இதெல்லாம் சொல்றது எதுக்கு அப்படின்னா இந்த மீண்டும் பிறவி அப்படிங்கிறதே ஒருத்தனுக்கு இருக்கக்கூடாதுங்கிறார். மோட்சம்னு பகவானோடவே இருக்கக்கூடிய அந்த வாய்ப்பு ஒவ்வொருத்தருக்கும் கிடைக்கணும் அப்படிங்கிறது பிரார்த்தனை. அப்படி இருக்கணும்னா அப்படியே பிறந்தா கூட பகவானோட அந்த திருவடி சம்பந்தம் இருக்கக்கூடிய பாகவதனாக தான் நான் இருக்கணும் அப்படின்னு பிரார்த்தனை. இதனால தான் இந்த பாசுரத்தை தினமுமே இந்த திருவாராதனம் முடிஞ்சோன்னா பகவான்கிட்ட பிரார்த்தனையாக சொல்கிறது. விற்றம்மை உந்தின் குலத்தில் பிறந்து. அதுவும் மட்டும் இல்லாமல் இதை தான் துவாரபாலகருக்கு ஒரு தடவை சாபம் கொடுத்துடுறான். சனகர், சனாதனன், சனந்தனன், சனத்குமாரன் ஒரு 4 பேர். இந்த 4 பேரும் பகவானை தரிசனம் பண்ணுறதுக்காக வரா. துவாரபாலகால் அனுமதிக்கிறது இல்லை. இந்த பகவான் இந்த சமயம் தரிசனம் இல்லாத சமயம், இந்த சமயம் அனுமதிக்க மாட்டோம்னு சொல்கிறா. எங்களையே தடுக்கிறியான்னு சொல்லி இங்கே கர்வம் இருக்கக்கூடாது பகவான்கிட்ட, எங்களையே தடுக்கிறியான்னு சொல்லி நீ பூலோகத்தில் பிறக்க வேண்டியதுன்னு சாபம் கொடுத்தா. சாபம் கொடுத்ததுக்கு அப்புறமா பகவான் வந்தார். ஏன் அப்படின்னா எப்பவுமே நம்ம பகவான்கிட்ட தானே இருக்கோம், நம்ம யாரும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கிற மாதிரி இந்த துவாரபாலர்களுக்கு எண்ணம். இது ஒவ்வொரு பக்தனுக்கும் இருக்கணுங்கிற. நாம் கடைநிலை பக்தனாக இருக்கணும். அதே மாதிரி பகவான் நம்ம சேர்த்துக்கணும். நாம போய் அதில் சண்டை போட்டு இருக்கக்கூடாதுங்கிற. அப்படி நாம் ஒரு ஸ்டேஜ் பக்தன்னு வந்ததுக்கு அப்புறம் அதை பெருமைப்பட்டுருந்தோம் அப்படின்னா சுவாமி கீழே தள்ளிடுவான். இந்த இடத்துல நாம் இருக்கோம்னு அவன் நினைச்சா எப்போ பகவான் ரொம்ப எட்டி தள்ளிடுவான். துவாரபாலகாலுக்கு அந்த கர்வம் இருந்த காரணத்தினால தான் பகவான் பூலோகத்தில் பிறக்கும்படியாக பண்ணார். இந்த சனக சனாதனம் பேசிட்டு இருக்கிறதுலாம் சுவாமிக்கே தெரியும். சுவாமி முன்னாடியே கருவு திறந்து வந்துட்டு இருந்தாருன்னா அந்த சாபமே கிடச்சிருக்காது அவளுக்கு. இருந்தாலும் சுவாமி இவாள் படட்டும்னு விட்டுட்டாராம். அப்புறம் சுவாமி சாபத்தை மாற்ற முடியாது. ஒரு பக்தனுடைய சாபத்தை மாற்ற எனக்கே அதிகாரம் கிடையாது. அதனால பக்தன் சாபம் கொடுத்துருக்கான். உனக்கு 2 சான்ஸ் வேணா தரேன்னா துவாரபாலகர். என்னன்னா துவாரபாலகர் 7 ஜென்மா என்னுடைய பக்தனாவே பிறக்கிறியா, இல்லை 3 ஜென்மா என்னுடைய விரோதியா பிறந்து என்கிட்ட சேர்ந்துக்கிறியான்னு கேட்டான். அவன் சொன்னா 7 ஜென்மா பக்தனா பிறந்து உங்களை பிரிஞ்சு இருக்கிறத விட 3 ஜென்மாவே நான் விரோதியா இருக்கேன்னா. விரோதியா இருக்கியா பரவாயில்லையான்னா, விரோதிக்கும் பக்தனுக்கும் என்ன வித்தியாசம்? பக்தனாவது காலையில பெருமாளுக்கு சேவிச்சோமா அதுக்கப்புறம் அந்த திக்குக்கே போகக்கூடாதுன்னு நினைப்பான். விரோதி அப்படி கிடையாது, எப்பவுமே பகவானை நினைச்சிட்டு இருப்பான். இந்த நாஸ்திகாலுக்கெல்லாம் ஒரு அனுகிரகம் என்ன அப்படின்னா எப்போ பார்த்தாலும் பகவானை பத்தியே தான் யோசனை. அவ எப்படி திட்டலாம்னு யோசிச்சுட்டு இருக்கான்ல. சாங்கேத்தியம் பாரிஹாஸ்யம் வா ஸ்தோபம் ஏலனமேவா. என்னை பரிகாசமா என்ன பேசினா கூட
நான் அதை அன்போடு ஏற்றுக்கிறேங்கிறார் பகவான் பாகவதத்தில். சாங்கேத்தியம் ஒரு பாட்டு மூலமாக சொன்னாலும் ரொம்ப உடம்பு வந்து என்னை திட்டுறான் பாரு, சுவாமி சிரிப்பாரான். ஏண்டா நீ இத்தனை பண்ணிட்டு இதுக்கு காரணம் ஜுரம் வந்தோடனே என்ன நினைக்கிறியேன்னு சுவாமி சிரிப்பாரான். அப்பவும் இவன் அப்போ ஜுரம் வந்த போது கூட நம்ம நினைச்சா பார்த்தியான்னு சுவாமி நினைப்பான். அது மாதிரி பகவான் வந்து அவ்வளோ வாத்சல்யமா இருப்பான். அதனால விரோதியா இருக்கேங்கிறான். நீங்க விரோதி பாருங்க, கிருஷ்ணனை பத்தி திட்டுறதுன்னு ஒருத்தவங்க இன்னைக்கு எட்டி கொடுத்தாருன்னா அவன் ஜனனத்திலேருந்து திருப்பியும் பகவான் வந்து வைகுண்டம் போன வரையும் ஒரு விடாம இன்ஸ் எடுக்கிறான். இதே நம்ம பக்தர்கள் வந்து கிருஷ்ணனை பத்தி நாம பேசுறோம் அப்படின்னா ஏதோ ஒரு சாப்டரை பத்தி பேசிட்டு அதுக்கப்புறம் நம்ம வேலையை பார்ப்போம்னு நினைக்கிறோம். இதுதான் நமக்கு அவங்க. அதனால இந்த துவாரபாலகர் பகவானுடைய பக்தாளுடைய காரணத்தால எப்ப பார்த்தாலும் உன்னை நினைக்கணும், ரொம்ப சீக்கிரமா உங்ககிட்டயே வந்துடணும் அப்படின்னா அப்போ 3 ஜென்மா தான் முக்கியம்னு சொல்லி வந்தேன். அதுதான் பெற்றமை உண்டு குலத்தில் பிறந்துன்னு இன்னைக்கு பாட்டு. இதே மாதிரியே எப்பவுமே உண்டோன்னோடு உற்றோமே உறவே. இந்த உறவு இருக்கு பாரு, இது போகவே கூடாதுங்கிற. நேற்று 2 நாள், நேற்றும் அதுக்கு முன்னாலும் கோவிந்தான்னு கூப்பிட்டு நான் திட்டிருப்பேன், என்னை பொறுத்துக்கணும், நான் ஏதாவது பேசுற போது உன்னை மரியாதை இல்லாம சொல்லிட்டேன், பேர் சொல்லி கூப்பிட்டுட்டேன், இதெல்லாம் பண்ணதுனால நீ என் மேல கோச்சுன்றாத. எப்படி அந்த நந்தகோகுலத்துல அந்த குழந்தைகளோட விளையாடினியோ, நந்தகோகுல குழந்தைகள் எப்படி பிரிதியாம இருப்பியோ அது மாதிரி இருக்கணும் அப்படின்னு நேற்று சொன்னான். இன்னைக்கு இந்த கனெக்ஷன் எப்பவுமே எற்றைக்கும் 7 பிறவிக்கும். இத்தனை பிறவி எடுத்தாலும் ஒருத்தருக்கு 7 பிறவின்னு ஒரு சாஸ்திரம் சொல்றது, ஒருத்தனுக்கு வந்து மோட்சம் கிடைச்சதுன்னா பிறவி கிடையாதுன்னு சொல்றது. அதே மாதிரி 7 பிறவியில கூட அவன் அந்த பாவத்தெல்லாம் பூக்கிக்கலன்னா திருப்பி அவன் எடுப்பான். அந்த 7 பிறவின்னு ஒத்துக்கிறது இல்லை சாஸ்திரம் வந்து. 7 பிறவியை விட சரியா ஒத்துக்கல. நீ எப்ப வந்து உன் கடனை தீக்கிறியோ அப்ப வரையும் நீ ஜென்மா எடுத்துட்டே தான் இருக்கணும். அந்த கடல்ல நீ என்னென்ன தப்பு பண்ணியோ அதுக்கு ஏற்ற மாதிரி பிறவி ஒரு உயிர் நம்ம நினைச்சுட்டு இருக்கோம். நாம மனுஷனா இருக்கிறதுனால மற்ற ஜென்மாலாம் நமக்கு ஹீனமா தெரியாது. நாமளும் அந்த பதவியிலேருந்து வந்திருக்கோங்கிறது முதல்ல புரிஞ்சுக்கணும். பசுமாடாவும் இருந்திருக்கும், மரமாகவும் இருந்திருக்கும். மரத்தை சாயந்தரம் சுத்துறது இல்லை, வெட்டுறது இல்லை, செடியை சாயந்தரம் வெட்டுறது இல்லை, பட்டை மரத்தை தான் வெட்டுறது, இப்படிலாம் ஒரு பழக்கம் இருக்குல்ல. ஏன் அப்படின்னா அதுக்கெல்லாம் உயிர் இருக்கு. மரம் பட்டு போனதுக்கு அப்புறம் தான் அதை உபயோகப்படுத்திக்கிறதுக்கு இருந்து பழத்தை அதுவாக கீழே விழுந்ததுக்கு அப்புறம் எடுத்துக்கிறதுன்னு ஒரு வழக்கம். கிளி மூக்குப்பட்ட பழம்னே சொல்லுவாங்க. கிளி மூக்குப்பட்டதுன்னா பழுத்த பழத்து மேலதான் இருக்கணும், மரத்து மேல இனிமே அது தங்காதுங்கும் போது தான் கிளியே அது தொடருது. ஆனா மனுஷன் நாம அப்படி இல்லை, அவசரம். அதுக்கு பழத்துன்னு இருக்கான்னு சொல்லி இன்னும் இப்போ என்னன்னா பழத்தை பறித்து பழுக்க வைக்கிறதுக்குன்னு தனியாக ஏதோ ஒன்று பண்ணி பழத்தை சாப்பிட்டுன்னு இருக்கோம். இப்படி உயிரெல்லாம் இம்சை பண்ணி நாம் வாழ்ந்துட்டு இருக்கோம். மற்ற உயிரெல்லாம் அப்படி கிடையாது, யாரையுமே இம்சை பண்ணாமல் நமக்கு பயந்து இருக்கு. இது மாதிரி நாமளும் இருந்தோம். குருவாயூர் கோயிலில் கேசவன் ஒரு யானை இருந்தது. குருவாயூரப்பன் வெளியில வந்தாலே மண்டி போட்டுருவான். இன்னி வரையும் குருவாயூரப்பன் அது கடைசி கால வரையும் குருவாயூரப்பன் சேவையே பண்ணி அவன் திருவடியிலேயே தன்னுடைய பிராணத்தை விட்டுது. ஒரு 5 கால், ஒரு 4 கால் ஜீவன், 5 அறிவு உள்ள ஜீவன், அதற்கு பகவான் அதனுடைய பக்தியை ஏற்றுன்றதுனால தானே அந்த கிருபை பண்ணியிருக்கான். அப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா நமக்கு தேவைங்கிற போது மாத்திரம்தான் பகவானை உபயோகப்படுத்திக்கிறோம். அப்படி எப்பவுமே இந்த உறவு இருக்கு பாரு, போகக்கூடாது. எத்தனை ஜென்மா எடுத்தாலும் இதே மாதிரியா திருப்பாவை சொல்லக்கூடிய மகாபாகியம் கொடுக்கணும், இதே மாதிரியா பகவானை தரிசனம் பண்ணக்கூடிய மகாபாகியத்தை கொடுக்கணும்னு இன்னைக்கு பாசுரத்திலையும் நாளைக்கு பாசுரத்திலையும் சொல்றான். அவ்வளவு ரொம்ப விசேஷமான பாசனங்கிறதுனால தான் அடியார்கள் எல்லாரும் நித்தியம் திருவாராதனத்துல இந்த இந்த எண்ணம் பகவானுக்கும் இருக்கணும் நமக்கும் இருக்கணும் தான் நித்தியம் திருவாராதனம் முடிஞ்சோட சொல்றான். பேர்பட்ட விசேஷமான பாசுரம். நாளைக்கு 9 மணிக்கு கல்யாண உற்சவம் ஆரம்பம். நேற்றே திருப்பாவட சேவைன்னு பகவானுக்கு சுமாரா ஒரு 20 கிலோவுக்கு மேலே அவருக்கு சமர்ப்பணம் பண்ணி பிரசாதங்கள்லாம் விநியோகம் ஆச்சு. நாளைக்கு ஏகாதசி அப்படிங்கிற காரணத்தினால நாளைக்கு கல்யாண உற்சவத்தோட பகவானுக்கு சாதம் அன்னம் இல்லாத நிவேதனத்தை நைவேத்தியம் பண்ணி எல்லாருக்கும் கொடுக்கப்படுறது. எல்லாருக்கும் இத்தனை நாள் சொன்னவாளுக்கும் இது எல்லாருக்காக தான் அவங்க இந்த பாசுரம் முழுக்க எடுத்தோன்னா உலகத்தில் இருக்க அத்தனை பேரும் நன்னா இருக்கணும்ட்டு தான் முதல் 5 பாசுரத்துலலாம் நன்னா பிரகாசமாகவே சொல்கிறோம். ரகசியமாக இல்லாமல் எல்லாரும் நல்லா இருக்கிறதுக்காக தான் இந்த பறைனா இந்த விரதம் இருக்கேன், பகவான் வந்து நான் நோன்பு நூற்றுருக்கேன் இப்படிலாம் சொல்கிறா ஆண்டா. அது மாதிரி எல்லா பக்தாளுக்குமே க்ஷேமம் உண்டு.
நாளைக்கு அப்படி கபட்டம் இல்லாமலும் பகவானை எப்பவுமே நினைச்சா ஒரு பக்தனுக்கு பகவானுடைய திருவடி ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிடும் அப்படிங்கிறதுக்காக தான் நாளைக்கு கல்யாண உற்சவம்னு தாயார் என்ன வேணும்னா, நான் திருப்பியும் விவாகம் பண்ணிட்டு பக்தனா இருந்து விவாகம் பண்ணிட்டு உன்னோட வைகுண்டம் வரணும்னு நினைச்சா, அது மாதிரி நாம் என்ன பிரார்த்தனை பண்ணாலும் பகவான் கொடுக்குறான்னா தாயார் மாதிரி இருக்கிற வழியில இருக்கணுங்கிற காமிச்சு கொடுத்ததுதான் திருப்பாவை. மார்கழி மாதம் எப்போத்தேர்ந்தோ இருக்கு. மார்கழி மாதம் ஆண்டாள் காலத்துக்கு முன்னாடியே இருக்கு. இந்த மார்கழி மாதத்தினுடைய விசேஷத்தை உணர்ந்து தான் ஆண்டாள் வரணும்னு நினைச்சா. ஆண்டாள் அதே மாதிரி அந்த மார்கழி மாதத்தை நான் பக்தி பண்ணணும், உன் கூடவே இருக்கணும்னு பிரார்த்தனை பண்ணா. நாளைக்கு அந்த கல்யாண மகோத்சவம் சங்கல்பம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறவாள்லாம் முன்னாடியே பேர் கொடுத்து அந்த சங்கல்பத்து போது சங்கல்பம் பண்ணிக்கலாம். நாளையோட இந்த மகோத்சவமானது இந்த வருஷம் பூர்த்தியாகுது. பகவானோட கிருபையோட அத்தனை பேர் பிரார்த்தனையும் பகவான் பூர்த்தி பண்ணி தரணும்னு நாங்கள் உங்கள் எல்லா சார்பாகவும் நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம். எல்லாரும் நாளைக்கு 9 மணிக்கு, நாளைக்கு வழக்கம் போல் திருப்பாவை ஆகும். திருப்பாவை முடிஞ்சோன்னா எல்லாரும் வீட்டுக்கு போயிட்டு எப்படி வந்தோம்னா 9வது மணிக்கு சீர் எடுத்து ஆரம்பமாயிடும். 11:30க்கு கல்யாணம் பூர்த்தி ஆகும்.